Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது LCM and HCF. LCM னா lowest common multiple, HCF னா highest common division. இது எல்லாத்துக்கும் தெரியும். இதுல கேக்குற क्वेश्चंस எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம HCF ல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் HCF. இதுல வந்து பேசிக்ல இருந்து நம்ம போலாம். 12 16 இதுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வைங்க. நம்ம நார்மலா எப்படி போடுவோம்? 12 16 போட்டு இது வந்து கண்டுபிடிப்போம். ரெண்டால போட்டு 6 2s are 12, அப்புறம் 8 2s are 16, மறுபடியும் 2 ஆல போட்டு 3 2s are 6, 4 2s are 8 அப்படின்னு போட்டு அப்புறம் 2 into 2 into 3 into 4 அப்படின்னு போட்டு அப்புறம் 2 2s are 4, 3 2s are 12. அப்போ 4 12s are எவ்வளவு? 48. அப்போ நம்ம வந்து 48 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 48 என்றது என்னதுன்னா LCM. அதுவே HCF அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும்தான் HCF. காமனா நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அது மட்டும்தான் HCF. அப்போ 2 2s are 4 அப்படின்றது HCF. ஓகேவா? அப்போ HCF அண்ட் LCM பார்க்கலாம். 4ன்றது HCF, இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா அது LCM அப்படின்னு சொல்லி போடுவோம். இதுவே நம்ம இன்னொரு மெத்தட்ல வந்து சொல்லி கொடுக்குறேன் நான். இது வந்து டைப் 1 நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறது. டைப் 2 சொல்லித்தரேன். இப்போ டைப் 2 மெத்தட்ல எப்படி HCF கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ 12 16 இருக்கா? இப்போ 12 16க்கு HCF என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா HCF சொல்றேன். HCF என்னன்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுங்க. 16ல இருந்து 12 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 4 வரும். அப்போ இந்த 4ன்றது இந்த ரெண்டாலையும் மல்டிப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். செக் பண்ணணுமா? செக் பண்ணுங்க. செக் என்னன்னு? 12க்கும் அந்த 4 மல்டிப்ளை ஆகணும், 16க்கும் அந்த 4 வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆயிடுச்சா? அப்போ HCF வந்து என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? 12க்கும் 16க்கும் ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்க. 4 வருதா? அப்புறம் இந்த 4 வந்து HCF இல்லையா நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 12க்கும் 16ஐயும் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டும் மல்டிப்ளை ஆச்சுன்னா HCF வந்து 4 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ வேற நம்பர் போட்டா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 24, 36 இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். HCF இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்றேன். செகண்ட் டைப்ல சொல்றேன். பெருசுல இருந்து சின்னதா கழிங்க. 36ல இருந்து 24 கழிச்சோம்னா என்ன வரும்? நமக்கு 12 வரும். 36ல இருந்து 24 கழிச்சா 12. இப்போ இந்த 12 வந்து HCF இல்லையான்னு மறுபடியும் செக் பண்ணணும். செக் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 12 வந்து இந்த 36ஆலையும் 24ஆலையும் மல்டிப்ளை ஆகுதான்னு செக் பண்ணணும். ஆகுது. 3 12s are 36, 2 12s are 24. அப்போ HCF என்னது? HCF is 12. ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எப்படி போட்டேன்னு? இப்போ ஒருவேளை மல்டிப்ளை ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்றோம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 72க்கும் 124க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். இது பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு. இது ரெண்டையும் முதல்ல ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணுங்க. 124ல இருந்து 72 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 52 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 52 கிடைக்கும். இப்ப பாருங்க இந்த 52ன்றது 72க்கும் 125ஆலையும் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இது இந்த மாதிரி வந்தா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 52 வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 52 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 52 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 2 2s are 4, மீதி 1 வரும். 12 6 2s are 12. மறுபடியும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 2s are 2, 3 2s are 6. அப்ப இது வரையும் தான் டிவைட் பண்ண முடியும். இப்ப இந்த சைட்ல இருக்கிறது பாருங்க என்ன இருக்குது? 2 into 2. அப்ப 2 into 2 என்னது? 4. அப்ப இதை எடுத்துக்கோங்க, காமனா இருக்கு. அப்போ 4 ஆல இது வந்து டிவைட் ஆகும். 72 வந்து 4 ஆல டிவைட் பண்ணா நமக்கு வருது இல்லையா? அப்ப டிவைட் ஆகுது. இப்போ 124ம் 4 ஆல டிவைட் ஆகும். 3 4s are 12, 1 4s are 4. அப்போ HCF என்னவா இருக்கும் நமக்கு? HCF is equal to 4. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சமயத்துல இந்த ரெண்டுமே நம்ம மைனஸ் பண்ணி இதுல டிவைட் ஆகல அப்படின்னம்னா நம்ம பிரிச்சிடலாம். நமக்கு இந்த இடத்துல பிரைம் வர வரைக்குமே நம்ம பிரிக்கணும். நம்ம போட்டுட்டு காமனா இருக்கிறது என்ன? 2 into 2 இந்த ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா 4 வருது இல்லையா? அப்போ HCF என்னது? 4. இந்த சம்மை இப்படியும் போடலாம், நம்ம நார்மலா போடுற மாதிரியும் போடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அந்த மாதிரி 72 124 காமனா எடுக்கணும். அப்ப 2 ஆல் எடுத்தோம்னா அதே தான் வரும். 3 2s are 6, மீதி 1 12, 6 2s are 12ன்னு வரும். அப்போ 6 2s are 12, 2 2s are 4.
அப்புறம் மறுபடியும் பண்ண 2 ஆல பண்ணோம்னா 1 2s are 2, 8 2s are 16, 3 2s are 6, 1 2s are 2. இது ரெண்டையும் பண்ண முடியாது. அப்ப HCFன்றது இது மட்டும்தான். அப்ப HCF எவ்வளவு? 2 into 2 4ன்றது தான் HCF. therefore HCFன்றது 4. அதுவே LCM அப்படின்னாங்கன்னா என்னன்னா இது 4 சேர்த்து தான் LCM அப்படின்னு வரும். அப்ப LCMன்றது 2 into 2 into 18 into 31 அப்படின்னு வரும். இது LCM, இது HCF. ஓகேவா? HCF இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எப்படின்னா பெருசுல இருந்து மைனஸ் பண்ணி அது வந்து நம்ம அடங்குற மாதிரி நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகே, அது 3 நம்பர் கொடுத்து HCF கேட்டாங்கன்னா எப்படி போடலான்னு பார்க்கலாம். 20, 28, 36 இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்து இதுக்கு HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. HCF என்னன்னு கேட்டாங்கன்னா இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா நார்மலாக கண்டுபிடிக்கிறது 20, 28, 36 இதுக்கு வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இது வந்து உங்களுக்கு தெரியும் 2 ஆல பண்ணோம்னா 10 2s are 1 2s are 2, 4 2s are 8, 1 2s are 2, 8 2s are 16. மறுபடியும் 2 ஆல பண்ணோம்னா 5 2s are 10, 7 2s are 24, 9 2s are 18. அப்போ இதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ HCF என்னது 2 2 4 அப்படின்றது தெரியும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் சொல்கிறோம் பாருங்க, செகண்ட் மெத்தடு. இது வந்து இந்த மைனஸ் பண்ணுற மெத்தட் எப்படின்னு சொல்லித்தரேன். இதில் வந்து நியரஸ்ட் நம்பர் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். 20, 28, 36 பக்கத்தில் இருக்கிறது இவங்க 2 பேர். இவங்க 2 பேரை மைனஸ் பண்ணுங்க. 28லேருந்து 20 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 8ன்றது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். 8ன்றது ஆகுமா? ஆகாது. அப்போ 8ன்றது LCM இல்லை. அப்போ இது வந்து மறுபடியும் வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 2s are 4, 2 4s are 8ன்னு ஆகும். இப்போ இந்த 8 அப்படின்றத 2 4s are பிரிச்சிட்டோம். இந்த 2 நம்பரில் ப்ரைம் வந்து 2 தான். அப்போ 2வை விட்டுட்டு 4 வந்து பாருங்கள். 4ஆல் எல்லாமே டிவைட் ஆகுதா? ஆகுது. அப்போது 4ன்றது எல்லாத்துலேயும் டிவைட் ஆகிறங்காட்டிக்கு HCF வந்து நமக்கு 4. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நீங்கள் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க 12, 16, 28 இதோட HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம இதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நியரஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது எது? இந்த 12 16 இது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். 16லேருந்து 12 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 4 வரும். அப்போ 4 வந்து எல்லாத்தாலையும் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 3 12, 2 16, 7 28. அப்போ இந்த 4ன்றது எல்லாத்தோடையும் டிவைட் ஆகுது. அப்போ HCF என்னது அப்படின்னா 4. HCF என்னது? 4 அப்படின்றத நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். உட்காந்து இப்படி இப்படின்னு போட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு. ஓகேவா? LCMனா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பேசிக் தான். அடுத்தது போக போக பெரிய சம்மெல்லாம் நான் போடுறேன். இப்போ பேசிக்ல இருந்து நம்ம போகலாம். அப்பதான் எல்லா சம்மும் ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. அடுத்தது LCM எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ 2, 8னுடைய LCM என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க. 2, 8னுடைய LCM என்ன அப்படின்னா இதுல வந்து HCFக்கு என்ன சொன்னா ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணோம்னா போதும்னு சொன்னா. ஆனா இது LCMக்கு என்ன பண்ணணும்னா இது 2ல எது பெரிய நம்பர் அதுதான் LCM. 2ல எது பெருசு? 8. அப்ப 8ன்றது LCMா அப்படின்னு கேட்டோம்னா 8 LCM தான். ஆனா செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரால டிவைட் பண்ணோம்னா டிவைட் ஆகணும். டிவைட் ஆச்சா? ஆமா. 4 2s are 8. அப்போ கரெக்ட். அப்போ LCM என்னது? 8 அப்படின்றது நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ வேற ஒண்ணு கொடுக்குறோம் பாருங்க. இப்போ 3க்கும் 12க்கும் LCM எவ்வளோ அப்படின்னா இப்போ இது 2ல எது பெருசு? 12 தானே பெருசு. அப்போ 12 LCM எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்துல இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா, அதால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ ஆகும். அப்போ LCM என்னது? 12 தான் LCM. ஓகேவா? ஒருவேளை 2 டிவைட் ஆகலைன்னா என்ன பண்ணலாம் அதுவும் சொல்றேன் பாருங்க. 2 13 LCM என்ன அப்படின்னு கேட்கறாங்க. பெரிய நம்பர் என்னது? 13. இந்த நம்ம பெரிய நம்பர் தான் எடுத்துக்கிறோம், பிக் நம்பர்ஸ். ஓகேவா? 13 வந்து 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ என்ன பண்ணா இதுக்கு அடுத்த நம்பர் 13 into 2 எவ்வளவு? 26 வரும். 13 into 2 எவ்வளவு? 26 வருது. 26. ஓகேவா? இப்போ 13 வந்து 2ஆல டிவைட் ஆகாது. அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க. 13 into 2 எவ்வளவு? 26. இந்த 26 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து LCM என்னவா இருக்கும்? 26. நம்ம ஏதாவது டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் எடுத்துக்கணும். அப்போ LCM எவ்வளவு? 26. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இன்னொரு சம் போடுறோம் பாருங்க. இப்போ 30 45. ஓகேவா? 30 45 எடுத்துக்கிறோம். இது வந்து பெரிய நம்பர் என்ன? LCM என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு வைங்க. இதுல பெரிய நம்பர் என்னது? 45 எடுத்துக்கிறோம். அந்த 45 LCM அப்படியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? 30ஆல நம்ம டிவைட் பண்ணோம். 30ஆல டிவைட் பண்ணா டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன பண்ண? நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அப்போ 45 into 2ஆல பெருக்கிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் மீன்ஸ்
45 வந்து இன்னொரு தடவை 45 ஆல பெருக்கணும் நம்ம. அப்போ 45 into 2 ஆல பெருக்கணும்னா 90 வரும். 90 வந்து 30 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ therefore LCM என்ன, இந்த நம்பரோட LCM என்னது 90 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்படிதான் ஈஸியா LCM எடுக்கலாம். இல்ல இந்த மாதிரி இல்லாம வேற எப்படி LCM எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த L மெத்தட்ல போடலாம். அதாவது 30/40க்கு LCM எடுக்கணும், இந்த L மெத்தட்ல போடலாம். 45க்கு இது வந்து 5 ஆல் டிவைட் ஆகும். அப்போ 6 5s are 30. இது வந்து 9 ஆல் டிவைட் ஆகும். 9 5s are 45. இது 3 ஆல் டிவைட் ஆகும். 2 3s are, இப்போ 3 3s are. அப்போ LCM என்னது 5 3s are 15. இது எல்லாமே சேர்த்து எழுதுறதா LCM. அப்போ 5 into 3 into 2 into 3ன்றதா LCM. அப்போ 5 3s are 15, 15 2s are 30, 30 into 3 வந்து 90. அப்போ LCM என்னது 90 அப்படின்னு இப்படியும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி கண்டுபிடிங்க. இது LCMன்றது பார்த்தோன்னா கண்டுபிடிச்சோம்னா 30 45. இந்த 30 45ல எது பெருசு? 45. அப்போ LCM 45 இருக்கணும்னா இது 30 ஆல டிவைட் ஆகணும். அப்போ ஆகாது. அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 90. 90 30 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ LCM is 90 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இது வந்து அடுத்தடுத்த சம் போடும்போது LCM கண்டுபிடிக்கக்குள்ள நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா. ஓகே, இப்ப அதுவே 4 நம்பர் கொடுத்து LCM கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இப்போ 2, 4, 32, 8 இதனுடைய LCM என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா சேம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். இதுல எது பெரிய நம்பர்? 32. அப்போ LCM வந்து 32 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து கண்டிப்பா வந்து டிவைட் ஆனா மட்டும்தான் இது வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப 2 தானே இருக்கு. அப்ப இந்த 2 ஆல இது வந்து மல்டிப்ளை ஆகணும். அப்ப 32 வந்து 2 ஆல மல்டிப்ளை ஆகுமா? ஆகும். 2 ஆல மல்டிப்ளை ஆச்சா? அடுத்து 4 ஆல பாருங்க, அது 4 ஆலையும் மல்டிப்ளை ஆகும். அப்ப 8 ஆல பாருங்க, 8 ஆலையும் மல்டிப்ளை ஆகும். அப்ப எல்லாத்தாலையும் 32 வந்து மல்டிப்ளை ஆகுது. எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2ல செக் பண்ணுங்க. 2 ஆல ஆகுதா? ஆகுது. 4 ஆல ஆகுமா? ஆகும். அப்ப 8 ஆல ஆகுமா? ஆகும். LCM வந்து 32 தான் இருக்கும். இப்ப அதுவே ஒருவேளை 8 12 6 4 இப்படி கொடுத்து இதனுடைய LCM என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுவும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எது வந்து பெரிய நம்பர்? இதுல 12 தானே பெருசு. அப்ப 12 LCM இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 12ன்றது 8 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 12 6 ஆல் டிவைட் ஆகும், 4 ஆல் டிவைட் ஆகும். ஆனா 8 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்தது எடுங்க. 12 into 2 என்னது 24. அப்ப 24 8 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 6 கண்டிப்பா, ஏன்னா ஆல்ரெடி இது ரெண்டும் 12 ஆலே டிவைட் ஆயிடுச்சு. அது நம்ம வந்து செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா எது டிவைட் ஆகல அது மட்டும் செக் பண்ணா போதும். அப்ப 24 வந்து 8 ஆல் டிவைட் ஆகுமானா? ஆமா ஆகும். அப்போ LCM என்னது 24ன்றதா LCM. ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க 12, 4, 9 இது வந்து இதனுடைய LCM என்னன்னு கேக்குறாங்க. இதனுடைய LCM எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுல எது பெருசு? 12. அப்ப 12 வந்து இதனுடைய LCM முதல்ல செக் பண்ணணும். 12 வந்து 4 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். இது 12 வந்து 4 ஆல டிவைட் ஆகும். அப்ப இது ஓகே. ஆனா 9 ஆல ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க. 2னா என்னது 24. 24 வந்து 9 மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி 1லயே 4 ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்தும் 4ல வந்து டிவைட் ஆகும், நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 9 ஆல டிவைட் ஆகுமா? ஆனா ஆகாது. 24 9 ஆல டிவைட் ஆகாது. அப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 3s are 36. அப்போ 9 வந்து 36 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ LCM என்னவா இருக்கும் உங்களுக்கு? 36 தான் LCM. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்பு? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பின்னங்கள்ல LCM HCF கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். பின்னம்னா ஃப்ராக்ஷன்ல வந்து LCM HCF கேட்பாங்க. அதுல எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4/5, 7/15 உடைய HCF என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றோம் பாருங்க. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, இப்போ HCF தானே கேட்டிருக்காங்க. அப்போ மேல வந்து HCF தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது எப்படி போட போறோம்னா, மேல என்ன அதன தொகுதி, கீழே வந்து பகுதின்னு சொல்லுவோம். அப்போ தொகுதியினுடைய HCF டிவைடட் பை பகுதியினுடைய LCM கண்டுபிடிக்கணும் நம்ம இதுக்கு. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வந்து HCF கேட்டாங்கன்னா தொகுதியினுடைய HCF டிவைடட் பை பகுதியினுடைய LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிச்சாதான் அதுதான் வந்து இதனுடைய HCF இருக்கும். அதே LCM கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா தொகுதியினுடைய LCM கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை பகுதியினுடைய HCF அப்படியே மாத்தி கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அது வந்து மேல இருக்கணும் அப்படின்றத இதனுடைய மெத்தடு. இப்ப போட்டு பார்க்கலாமா? அப்போ தொகுதியினுடைய HCF அப்போ 4, 7 HCF கண்டுபிடிங்க.
4, 7 ஹெச்சிஎஃப் டிவைடட் பை 5, 15 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க 4, 7 ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன். இப்ப பாருங்க 4, 7 இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 7ல இருந்து 4 போச்சுன்னா 3 வந்து இதுல வந்து மல்டிப்ளை ஆகுமா? ஆகாது. 3 பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப இது வந்து 1 3s are 3 தான். 3 வராது. அப்போ 1 ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். டிவைடட் பை 5, 15 எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மா இருக்குன்னு சொன்னா அப்ப பெரிய நம்பர் 15 வந்து 5 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ 15 தான் எல்சிஎம். அப்போ ஆன்சர் என்னது? 1/15 அப்படின்றதா இதனுடைய ஹெச்சிஎஃப். ஆன்சர் என்னது? ஹெச்சிஎஃப் என்னது? 1/15. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்த சம் பாருங்க. 1/2, 3/4, 4/5 ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்க. 1/2, 3/4, 4/5 ஹெச்சிஎஃப் இது வந்து எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? மேல 1, 3, 4 ஹெச்சிஎஃப் டிவைடட் பை 2, 4, 5 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எது நியர்பை மைனஸ் பண்ண முடியும்? 4ல இருந்து 3 மைனஸ் பண்ண முடியும். 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டா 1. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? 1 எல்லாத்தாலையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா? அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் இருக்கும். கீழே எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2, 4, 5 இதுல எது பெரிய நம்பர்? 5. 5 வந்து எல்லாத்தாலையும் டிவைட் ஆகுமா? ஆகாது. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10. 10 வந்து 2 ஆல மல்டிப்ளை ஆகும். ஆனா 4 ஆல மல்டிப்ளை ஆகாது. அப்போ 3 5 3s are 15. 4 ஆல மல்டிப்ளை ஆகாது. 5 4s are 20. 20 4 ஆல மல்டிப்ளை ஆகும். அப்போ 20ன்றதா எல்சிஎம். புரிஞ்சுச்சா? அப்போ எல்சிஎம் என்னது? 20. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதாவது இந்த மாதிரி 2, 4, 5 போட்டு கூட எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கோங்க. 1 2s are 2, 2 2s are 4, 5. அப்போ 5 2s are 10, 10 2s are 5 2s are 10, 10 2s are 20. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம் வந்து 20. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம போடலாம். இப்போ வேற சம் போடுறேன். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு இதுல ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த 1 இது 1 இது 1 இந்த மொத்தம் 3 இருக்கு. இதனுடைய ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமனா இருக்கிறது முதல்ல எடுக்கணும். இந்த 2 2 2 ஃபர்ஸ்ட் 2 பாருங்க. 2 வந்து இதுக்கு 3லயும் காமனா இருக்கு. அப்ப 2 எடுத்துக்கோங்க. 2 இப்போ வந்து இதுல எது ரொம்ப சின்னதா இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். பவர்ல ரொம்ப சின்னதா எது இருக்கு? 3 3 2. அப்போ 2 தான் எடுத்துக்கணும். 2 power 2 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? காமனா இருக்குதுன்னா எல்லாத்துலயும் இருக்கணும். அப்போ 2 power 2ன்றது இதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும். அதுவே நீங்க ஹையஸ்ட் தானே இருக்கு. அப்ப நம்ம 3 தானே எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஹையஸ்ட் காமனா இருக்கணும். அப்போ ஹையஸ்டா இருக்கிறது 3 தான். ஆனா இந்த 3ன்றது இந்த 2க்குள்ளதான் இருக்குமே தவிர இதுல இருக்காது. அதாவது 2 power 3 தான் வந்து ஹையஸ்ட். ஆனா ஹையஸ்ட்ன்ற 2 power 3 நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா காமன் சொல்லியிருக்காங்க. காமன் போது இந்த 2ல மட்டும்தான் இருக்குமே தவிர இதுல இருக்காது. 2 power 3 இதுல இருக்கா? இல்ல. அப்போ 2 power 2ன்றது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும். அப்ப இதுல எல்லாத்துலயும் காமனா இருக்கிறதா அர்த்தம். அதனாலதான் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கக்குள்ள எல்லாத்துலயும் இருக்கிற மிகச்சிறிய நம்பர் எதுவோ அதுதான் எடுத்துக்கிறோம். அப்ப 2 எடுத்துக்கிறோம். 2 எல்லாத்துலயும் இருக்கா? இருக்கு. அப்போ பவர்ல பாக்குறோம். பவர்ல எது சின்னதா இருக்குதோ அதுதான் எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து எல்லாத்துலயும் இருக்கிறதா அர்த்தம். அதனாலதான் 2 power 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்ட்டு 3 பாருங்க. 3 வந்து இதுல இல்ல இதுலயும் இதுல மட்டும்தான் இருக்கு. அப்ப இது எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அடுத்து 5 பாருங்க. 5 இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. அப்போ 5 எடுத்துக்கலாம். 5ல வந்து எது வந்து ரொம்ப சின்னதா இருக்கோ அதை எடுத்துக்கணும். பவர்ல இது வந்து 3 இருக்கு இது 5 இருக்கு இது 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 5 power 1 5 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன் எடுத்துக்கணும்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அடுத்து 7 பாருங்க. இதுல இருக்கு இதுல இருக்கு இதுல இருக்கு. அப்போ 3லயும் இருக்கு. அப்போ 7 பவர்ல ரொம்ப கம்மியா இருக்கிறது என்ன? 7 power 2. அப்ப அந்த 7 power 2 தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 2 2s are 4 into 5 into 7 7s are 49. 4 5s are 20 into 49. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 2s are 8 0. அப்போ 18 வரும். அப்போ 18 வர்றது இது மட்டும்தான். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 918 வரும். ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்ம? அடுத்த சம் பாருங்க. the GCD of 1.08 0.36 and 0.9 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீ பேரு பொது வகு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த GCDனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. HCF தான் GCDன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ HCF என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா GCDன்னு சொல்லுவாங்க. GCDனா என்னன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா GCMன்னு கூட சொல்லுவாங்க. GCM
கிரேட்டஸ்ட் காமன் மெஷர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஹெச்சிஎஃப்க்கு இந்த பேரெல்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ல கொடுத்தாங்கன்னா நம்ம முதல் பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? 1.08 கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கன்னா 100ஆல பெருக்கணும். அப்போ 108 வரும், டிவைடட் பை 100 மேல பெருக்கி கீழே பெருக்கணும், கீழே வந்து 100 ஆயிடும். ஓகேவா? அப்புறம் 0.36 அதுவும் 36 டிவைடட் பை 100. ஏன்னா 2 புள்ளி இருக்கு இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு இல்லையா, அதனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா 100ஆல மறுபடியும் நம்ம கீழே ஒத்துக்கிறோம். அப்புறம் 9 ஒரு டிஜிட், அப்போ 9 டிவைடட் பை என்ன வரும்? 10 தான் வரும். ஆனால் நம்ம 100ன்னே வச்சுக்கலாம். அப்போ மேலே 19 போட்டுக்கலாம். ஏன்னா கீழே வந்து நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எல்சிஎம் வந்து கீழே 100 எடுத்துக்கலாம், மேலே ஹெச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? எதுக்காக 100 எடுத்துன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? மேலே இந்த நம்ம 108, 36, 90னுடைய ஹெச்சிஎஃப் டிவைடட் பை கீழே 100னுடைய எல்லாமே 100. அப்போ 100னுடைய எல்சிஎம். ஓகேவா? 100 வரும். அப்போ 100னுடைய எல்சிஎம் என்னவா இருக்கும்? எல்லாத்தையும் நம்ம வந்து பெருக்கணும். 100 கியூப் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 108, 36, 90 நியர்பைல என்ன இருக்குது? 90ல் 108 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும்? 18 வரும். 18 வந்து எல்லாத்தாலையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணுமா? அப்போ இந்த 18 அப்படின்றது 18 வந்து 108ஆலும் டிவைட் ஆகுது, 36ஆலும் டிவைட் ஆகுது, 90ஆலும் டிவைட் ஆகுது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? 18ஆக தான் இருக்கும். கீழே எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் வந்து 100,100,100னுடைய எல்சிஎம் என்னது? 100 தான் வரும். எப்படின்னா 100 காமனாக இருக்கிறது நம்ம என்ன பெரிய நம்பர் எடுத்துக்கோம், பெருசு வந்து 100 தான். அப்போ எல்லாத்துக்கும் வரும். அப்போ 100 தான் எல்சிஎம். ஓகேவா? அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 0.2 டிஜிட் வந்து தள்ளி புள்ளி வைக்கணும், 0.18ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.18 எங்க இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த சம் பாருங்க, 9a² b² 18b² c² 27c² a² ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னா நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஹெச்சிஎஃப் ஒன்னொன்னா எடுங்க. 9a² b². ஓகேவா? இந்த 9 எப்படி பிரிக்கலாம்? முதல்ல 3 3s are 9. அப்போ 3^2 a² b² பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க 18 b² c². 18 எப்படி பிரிக்கலாம்? 9ஆல பிரிச்சோம்னா 3 2s are 9, 9 2s are 12. ஓகேவா? அப்போ 9 2s are 18 வந்துச்சு. அப்போ b² c² அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க 27 c² a². இது எப்படி பிரிக்கலாம்? 9 3s are, அப்போ 3² into 3 வரும். அப்போ 3 போட்டுக்கலாம். 3³ வந்து 27 c² a². ஓகேவா? அடுத்தது பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இதுக்கான ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 3க்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா 3ன்றது எல்லாத்துலயும் இருக்கா? இருக்கு. அப்போ காமனா இருக்கிறது எவ்வளவு? 32 32 33. அப்போ என்ன வரும்? ஹெச்சிஎஃப் 3க்கு வந்து 3^2 வரும். ஓகேவா? 32 32 33ன்னு இருக்குது, காமனா 3 இருக்கு. 2க்கு வந்து ஹெச்சிஎஃப் வருமா? வராது. அப்ப இது வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இதுல வந்து எது காமனா இருக்குன்னு பார்க்கணும். a² பாருங்க, a² இதுக்கு இருக்கா? இங்க இருக்கா, ஆனா இதுக்கு இல்ல. அப்ப a வராது. b² பாருங்க, b², ஆனா இங்க b² இல்ல. அப்போ a² வராது, b² வராது. அப்ப எதுவுமே வராதுன்னு அர்த்தம். c² செக் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டோம்னா தேவைப்படாது. ஏன்னா இங்க வந்து a² b² மட்டும் தான் இருக்குது, மீதி எதுவுமே இல்லாதனால இந்த இடத்துல மற்றது எதுவுமே வராது. அப்போ a² வராது, b² வராது, c² எதுவுமே வராது. அப்போ 3^2ன்றது மட்டும்தான். அப்போ 3 3s are 9. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்குது? 9. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இப்படிதான் போடணும். ஓகே, இப்போ பாருங்க, அதே மாதிரி இந்த மாதிரி கேட்டிருக்கேன் நானு. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, பாஸ் பண்ணி இப்போ போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படி, இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம 4 8 16. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் 4p² q³ r. இது எல்லாமே எழுதணுமான்னு கேட்டா கிடையாது, நம்ம டைரக்டா பார்த்து கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்து கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன், இதை விடுங்க. பாருங்க 4, 8, 16 இதுக்கான ஹெச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிங்க. இதுக்கான ஹெச்சிஎஃப் என்னவா வரும்? ஹெச்சிஎஃப்னா நியர்பை. நியர்பை எது? 4 8 4. அப்போ 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 4. பாருங்க, 4 வந்து இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. அப்போ மறுபடியும் வந்து வேற மத்தது கண்டுபிடிக்கணும். இப்போ p² எடுத்துக்காங்க. p² இங்க இருக்கு, p³ இருக்கு, p² இருக்கு. அப்போ p² கண்டிப்பா வரும். அப்போ p² ரெண்டுலயுமே இருக்குதா? ஓகே. q பாருங்க, q3 இருக்கு, q² இருக்கு, q4 இருக்கு. அப்போ q² தான் வரும். அப்போ q² எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்போ
இது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் இங்கே Q4 இருக்குது, ஆனால் இங்கே பவரில் என்னதுக்கு Q ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த சம்மு? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் y ஸ்கொயர் மற்றும் x பவர் 4 மைனஸ் y பவர் 4 இன் மீ போவா HCF கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இது பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க. x ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் y ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியுதா? என்ன ஃபார்முலா? x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஓகேவா? இது எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது பாருங்க, x பவர் 4 மைனஸ் y பவர் 4 இருக்கு இல்லையா? இதை நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் த ஸ்கொயர் மாற்றலாம். இது ஏன் இப்படி மாற்றணும் அப்படின்னா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னது? a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பியா. அப்போ a பிளஸ் பி. இது ஏன்னா ஏன் ஸ்கொயர் போறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஏன்றது இந்த இடத்துல a எக்ஸ் ஸ்கொயர் தான் a. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்க, இது மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், ஐ மீன் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல. அப்போ இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? x plus y into x plus y into x minus y ன்னு பிரிக்கலாமா? அப்போ நமக்கு இது என்னன்னு கிடைச்சிருக்குன்னா இதுதான். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு x பிளஸ் y இன்ட்டு x மைனஸ் y அப்படின்னு கிடைச்சிருக்குது நமக்கு. இது வந்து ரெண்டாவது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு தான் கம்பேர் பண்ணணும். x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு நமக்கு HCF கண்டுபிடிக்கணும். அப்போ இது பாருங்களேன், x மைனஸ் y எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆனா இது ஸ்கொயர்ல இருக்குது, இது சிங்கிளா இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதணும்? ஆன்சர் HCF இஸ் x மைனஸ் y. ஏன்னா காமனா இருக்கு x மைனஸ் y, அதுல சின்னதா இருக்கிறது எது? இது மட்டும் தானே. அப்ப x மைனஸ் y தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், x மைனஸ் y. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த HCF ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 x cube பிளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16x அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது என்னது? x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12. இது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 12ன்னு கொடுத்துருக்காங்க. எதாலெல்லாம் பெருக்கணும்னா 12ஆல நம்ம வந்து பெருக்க முடியும் அப்படின்னா 1 12s are 12, 6 2s are 12ன்னு பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம்? 1 12s are 12, 6 2s are 12, அப்புறம் 3 4s are 12ன்னு பிரிக்கலாமா? இப்போ இந்த மாதிரி 3 டைப்ல பிரிக்கலாம். இப்போ நம்ம இதுல எது வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4x பிளஸ் 4xன்னு இருக்கு இல்லையா? அப்போ பிளஸ் 4 இதை வந்து பிளஸ் பண்ணாலோ இல்லை மைனஸ் பண்ணாலோ பிளஸ் 4 நமக்கு கிடைக்கணும். அது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல எது பண்ணோம்னா பிளஸ் 4 கிடைக்கும், இது வராது. 6ல் 2 போச்சுன்னா பிளஸ் 4 கிடைக்கும். 3 4ல் வந்து கூட்டினா 7 கிடைக்குது, மைனஸ் பண்ணா 1 கிடைக்கும். அப்போ இது வராது. அப்போ எது வரும்? 6,2 தான் வரும். அப்போ இது எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் 12 வந்து நம்ம வந்து 6,2ன்னு எடுத்துக்கிறோம். 6 2s are 12. இந்த 12ன்றது மைனஸ்ல இருக்குது இல்லையா? அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா மைனஸ் தான் வரணும். அது மட்டும் இல்லாம இங்க பிளஸ் 4ன்னு இருக்குது. அப்போ பிளஸ்னா இது ரெண்டையும் நம்ம கூட்டினாலும் கழித்தாலும் பிளஸ்ன்னு தான் வரணும். அப்போ இங்க பிளஸ் போட்டுக்கலாம், இங்க மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ பிளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 2 என்னது ஆயிடுச்சு? மைனஸ் 12ம் ஆயிடுச்சு. இங்க பிளஸ் 4ன்னு காட்டிக்கி பிளஸ் 6லேருந்து மைனஸ் 2 கழிச்சோம்னா பிளஸ் 4ன்னு வரும். அப்போ இது வந்து பிளஸ் 4ன்னு வரும். அப்போது இங்கே இருக்கிறது நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸு கூட இதை வந்து சேர்த்திக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போது இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம இப்படி பிரித்து இதில் நம்ம கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 அப்படின்னு தான் வரும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 6ஐயும் எக்ஸ் மைனஸ் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். x cube plus 6x square minus 16x. நம்ம இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். இதைய எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா, எக்ஸ் கியூப்னு இருக்கா? இப்போ எக்ஸை வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸை வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் 6x. இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் 6x இருக்கும் மைனஸ் 16 இருக்கும். ஓகேவா? இப்போ இதே வந்து நம்ம இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். 6 பண்ணி பாருங்க. 16 வந்து எப்படி பிரிக்கலாம்? நமக்கு 8 2s are 16 பிரிக்கலாம்.
116 or 16 பிரிக்கலாம். அப்படி பிரிக்க முடியாது. நம்ம 8 2s are 16 பிரிச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து +6 கிடைக்கும். ப்ளஸ்னா இங்க ப்ளஸ் வந்து போடணும். அப்பதான் நம்ம பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டாதான் நமக்கு ப்ளஸ் சிம்பிள் வரும். அப்போ ப்ளஸ் மீதி இங்க வந்து மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம மைனஸ் போடுறோம். ப்ளஸ் மைனஸ் -16 ஆயிடுச்சு. +8லேருந்து -2 போச்சுன்னா +6ன்னு ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி போட தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டக்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ஈஸியா டக்குன்னு போட்டு போயிடலாம். இப்போ +8 -2ன்னு இருக்கா, இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா x + 8 x - 2ன்னு ஃபார்ம் பண்ணணும். இப்போ பாருங்க x + 8 × x - 2ன்னு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஆல்ரெடி ஒரு x இருக்கா, அந்த x அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் இது வந்து இது 1ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இந்த 1 2யும் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். இதுலேருந்து HCF எடுக்கணும். அப்போது 1லேருந்தும் 2லேருந்தும் HCF எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? x + 6 × x - 2. இன்னொன்று என்ன இருக்குது? x × x + 8 × x - 2ன்னு இருக்குது. ஓகேவா? எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ பாருங்கள், x + 6 இங்கே இருக்கா? இல்லை, அப்போ இது வராது. x - 2 இங்கே இருக்கா? இருக்கு. அப்போ HCF என்னவா இருக்கு நமக்கு? HCF இஸ் x - 2. HCF என்ன இருக்கும்? x - 2 தான் HCF இருக்கும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கொடுத்துருக்கிறத இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 12 வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா 6 2s are போடுறோம். அப்போ என்ன வரும்னா ப்ளஸ். அப்போது 6க்கு ப்ளஸ் வரும். அப்போ x + 6 x - 2ன்னு இருக்கும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி பிரித்தோம்னாலும் x × x + 8 x - 2 நமக்கு கிடைக்குது. ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது காமனாக இருக்குன்னு பார்த்தோம்னா x - 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ HCFன்றது x - 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? x - 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த சம் வந்துட்டு எக்ஸாமில் கேட்ட சம்மு தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் நான் இந்த சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். x² - 9 x - 3 / 4 and x² + 6x + 9/8 is HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இதை பாருங்க, x² - 9ன்றதை 3² மாற்றிட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? a² - b² ஃபார்முலா இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம பிரிக்கலாம். a + b × a - bன்னு பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, x² + 6x + 9 இருக்கா? அப்போ இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா x + 3 the whole square ஃபார்முலாவில் இருக்குது. அது அப்படியே போட்டு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். போடலாமா? அப்போது ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன்? a² - b². அப்போ x + 3 × x - 3ல ஃபார்முலாவில் இருக்குது. இன்னொன்று வந்து x - 3 அப்படியே போட்டுக்கிறோம். /4 அப்படின்றது 4 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா அது வந்து x + 3 the whole square ஃபார்முலாவில் இருக்குது. நான் அதையும் அப்படியே போட்டு /8 அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிற முன்னாடி இந்த கீழே இருக்க நம்பர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அந்த நம்பரை தனியாக எடுங்க. 1/4 1/8 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 1/4க்கும் 1/8 எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேலே HCF கண்டுபிடிக்கணும். x + 3/8 இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1/4க்கும் 1/8க்கு நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேலே வந்து HCF கண்டுபிடிக்கணும், கீழே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்றது போன சம்மில் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி. அப்போ 1க்கும் 1க்கும் HCF எவ்வளோ? 1 தான் வரும். கீழே 4,8க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 4,8க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 8 வரும். பெரிய நம்பரு 8 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும்? 8. அப்போ 1/8 தான் இதோட HCF. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற இந்த எக்ஸுக்கு எல்லாமே நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கலாம். x + 3 இருக்கா? இருக்குது. அப்போ x + 3. அப்போ 2 இருக்குது, 1 இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு? ஹையஸ்ட் காமன். அப்போ சின்னதாக இருக்கிறதா HCF-ஆக நம்ம கண்டுபிடிக்கணும். சின்னதாக இருக்கிறதா HCF-ஆக வரும். அப்போ x + 3 தான் வரும். அப்புறம் x - 3 இருக்கா? இல்லை. x - 3 இல்லை. அப்போ தேவையில்லை. இது x - 3 x - 3 வந்து x - 3 the whole square போலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து 1 தான் இருக்குது. அப்போ டிவைடட் பை இந்த 8 1/8ன்றது 8. அப்போ x + 3/8ன்றது ஆன்சராக இருக்கும். அப்போ x + 3/8 ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். x + 3/8. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் x power n, x power n + 1, x power n + 2ன்னு கொடுத்து HCF கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டால் நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து x power nன்னு ஒன்று இருக்குது.
இது வந்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்று. அப்போ என்ன வரும்? எக்ஸ் பவர் என்னன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று எக்ஸ் பவர் ஒன்றுன்னு இருக்கிறதா அர்த்தம். அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் என்னன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று எக்ஸ் பவர் 2 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இது ரெண்டும் ஒரு ஃபேமிலி, இவங்களாம் ஒரு ஃபேமிலி. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதை வந்து இப்படி தான் எழுதியிருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த மூணுக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸ் பவர் என்னன்றத எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. எக்ஸ் பவர் ஒன்று இதில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை இல்லையா? அப்போ என்னவா இருக்கும்? நமக்கு ஹெச்சிஎஃப் எக்ஸ் பவர் என்னு தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் எப்படி போடணுன்றதுக்காக இந்த சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சம் பாருங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன், ஏ பவர் எம் ப்ளஸ் டூ, ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீன்னு கேட்டு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி மெத்தட் தான். அதே மாதிரி நம்ம போடலாமா? அப்போ என்ன வரும்? ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன்னை ஏ பவர் எம் இன்ட்டு ஏ இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 2 இருக்கிறதா அர்த்தம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 3 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இதில் பாருங்க, ஏ பவர் எம், ஏ பவர் எம், ஏ பவர் எம் காமனாக இருக்கா? இருக்குது. ஆனால் அதோட நிறுத்திடக்கூடாது. ஏ பாருங்க, ஏவும் இருக்குது. அப்போ ஏ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ எது காமனாக இருக்குது? ஏ இருக்குது. அப்போ ஏ. அப்போ இது என்னவா இருக்கும்? ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போது இந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கியூ மைனஸ் ஒன் அண்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஏ கியூ மைனஸ் பி கியூ ஃபார்முலா போடுங்க. ஏ கியூ மைனஸ் ஒன்று ஏ கியூ மைனஸ் பி கியூ ஃபார்முலா போட்டோம்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏபினா ஏ வரும், ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஒன்று தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுக்கு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டோம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? ஏ மைனஸ் பி தான் ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் போடணும். அப்போ இதனுடைய ஹெச்சிஎஃப் என்ன இருக்குது? ஏ மைனஸ் ஒன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கமா சி ஸ்கொயர் மைனஸ் டி சிடினுடைய ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுவும் அதே தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? இதுக்கு எழுதியாச்சு. அப்போ இதுக்கு என்ன வரும்? இதில் வந்து சின்றது காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா சி மைனஸ் டின்னு இருக்கும். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? நமக்கு சி மைனஸ் டி தான் ஹெச்சிஎஃபாக வரும். ஓகேவா? இப்போ இதுவே உங்களுக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடலான்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்சிஎம்னா எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வைங்க. ஹெச்சிஎஃப்னா நான் சொன்னேன் இதில் காமனாக இருக்கிறது அதை எடுத்து போட்டால் போதும். ஆனால் எல்சிஎம்க்கு அப்படி கிடையாது, எல்லாமே போடணும். அப்போ எல்லாம்னா ஃபஸ்ட்டு வந்து காமனாக எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இது எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் அப்படின்னா எல்லாமே வரும். ஓகேவா? ஆனால் சேமாக வராது. சேமாக இருக்கிறது எது பெருசாக இருக்கோ அது மட்டும் எழுதிக்கலாம். சேமாக இல்லாததை மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ சேம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன் சேமாக இருக்கா? அப்போ என்ன பண்ணலான்னா இதில் எது பெருசாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் தானே பெருசாக இருக்குது. அப்போ அது மட்டும்தான் வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஆனால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இல்லையே, பரவாயில்ல. எல்சிஎம்ன்றது எல்லாத்தையும் நம்ம எழுதுவோம். அப்போ இது எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ எல்சிஎம் என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் நம்ம இதே வந்து இப்படி இது ஆப்ஷனில் இப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆல்ரெடி இங்கே இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒன்னை வந்து 2 தடவை பிரித்து எழுதலாமா? அப்போ பிரித்து எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இது ரெண்டும் நம்ம என்ன எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எழுதுவோம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு கூட கொடுப்பாங்க. ஆப்ஷனில் இதுவும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். எது கொடுக்குறாங்கன்னு பார்த்து தான் நம்ம அடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இப்படி எல்சிஎம்ன்றது எல்லாத்தையும் எழுதணும். ஓகேவா? அப்படிலாம் நீங்கள் பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வரும், ஆனால் இங்கே ஸ்கொயர் வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் மற்ற நம்ம இப்போல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி எல்சிஎம்ன்றது மொத்தமாக கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும்.
ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பியின் எல்சிஎம் வந்து ஏ, பி மற்றும் சியின் எல்சிஎம் பி, சி மற்றும் ஏயின் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நம்பர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டு பார்க்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்போ ஏ பியினுடைய எல்சிஎம் ஏ, அப்ப ஏ தான் கண்டிப்பா பெருசா இருக்கும். ஓகேவா, அப்ப ஏ பி சின்னு நம்ம 3 நம்பர் எடுத்துக்கலாம். ஏ பி சி. இப்ப ஏ வந்து பியினுடைய எல்சிஎம், அப்போ ஏக்கு நம்ம 20ன்னு வச்சுக்கலாம். ஏ 20ஆ இருந்தா பி எவ்வளவா இருக்கும், அதோட சின்னதா தான் இருக்கும். அப்போ அதுவும் 20ஆல அடங்கக்கூடியதா தான் இருக்கும். அப்போ 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ பி 10னா ஏ 20. அப்போ ஏ கமா பிக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 20 வருமா? ஆமா, பெரிய நம்பர் 20. 20 வந்து 10ல அடங்குமா? அடங்கும். அப்போ 20ன்றது கரெக்ட் தான். அப்போ ஏன்றது ஏ கமா பியினுடைய எல்சிஎம் ஏன்றது ஓகே. அடுத்தது பாருங்க, பி மற்றும் சியினுடைய எல்சிஎம் வந்து பி. அப்போ பி இது சி, பியினுடைய எல்சிஎம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பின்றது 10 தான் வரணும் நமக்கு. அப்போ சி என்னவா இருந்தா பி வந்து 10ன்ற எல்சிஎம் வரணும்னா பியோட சின்னதா இருந்தா தானே பி எல்சிஎம்மா வரும். ஏன்னா எல்சிஎம் வந்து பெருசா இருக்கணும். பெரிய நம்பர் 10, அப்போ இதோட சின்ன நம்பர் இதுல அடங்கக்கூடியதா இருக்கும். அப்போ நம்ம 5 அப்படின்னு வச்சுக்கலாம். 5ன்றது சின்றது 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ பிக்கும் சிக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 10ன்றது கரெக்டா இருக்குமா? 10ன்றது எல்சிஎம்மா இருக்கும், 5 வந்து அடங்கும். அப்போ பி கமா சியினுடைய எல்சிஎம் பி, கேட்டது மாதிரி போட்டோமா? அடுத்தது பாருங்க, சி மற்றும் ஏயின் எல்சிஎம் என்ன? சி என்னது 5, ஏ என்னது 20. அப்போ 20,5 இதுல எது எல்சிஎம் என்னவா இருக்கும்? ஏவா தானே இருக்கும். அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஏ சி மற்றும் ஏயின் எல்சிஎம் என்ன? சின்றது 5, ஏன்றது 20. அப்போ சி கமா ஏனுடைய எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. சின்றது 5, ஏன்றது 20. அப்போ 5, 20னுடைய எல்சிஎம் என்னது? 20 தானே, பெரிய நம்பர் தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 20, அந்த 20 5ல அடங்குமா? அடங்கும். அப்போ ஆன்சர் என்னது? 20 தான் ஆன்சர். 20 என்னது? ஏ தான் 20. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க வந்து போட்டாதான் வரும். அது அந்த நம்பர் வந்து நமக்கு நியர்பை 10, 25 அந்த மாதிரி நம்பர் வந்து ஈஸியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சம் இது. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 பவர் 5, 4 பவர் -81, 4 பவர் 12 அண்ட் 4 பவர் 7 கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, 4 பவர் 5, அப்போ 4 பவர் 5 பை 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 1 ஏன் போடுறேன்னா, இங்க பாருங்க 4 பவர் -81. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? இந்த மைனஸ்னா கீழே போயிடும் இல்லையா? அப்போ என்ன ஆயிடும்? 1 பை 4 பவர் 81 ஆயிடுமா? ஆயிடுச்சா? புரிஞ்சிச்சா? அதுக்காக தான் இந்த 1 வந்து நம்ம கீழே போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4 பவர் 12, அப்போ 4 பவர் 12 டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். 4 பவர் 7 டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எல்சிஎம். அப்போ எல்சிஎம்னா என்ன? மேலே எல்சிஎம் டிவைடட் பை கீழே ஹெச்சிஎஃப். அதாவது எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் இல்லையா? அப்போ எல்சிஎம்க்கு மேலே எல்சிஎம் கண்டுபிடிங்க. 4, 5, 1, 4, 12, 4 பவர் 7. நம்ம எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கா? ஹையஸ்ட் பவர் தான் எல்சிஎம்மா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 4ல் வந்து ஹையஸ்டா என்ன இருக்குது? 4 பவர் 12. அப்போ 4 பவர் 12ன்றது எல்சிஎம்மா எடுத்தாச்சு. கீழே பாருங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். கீழே வந்து நம்ம ஹெச்சிஎஃப் தான் எடுக்க போறோம், எல்சிஎம் கிடையாது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 1 இருக்கு, 4, 1, 1. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? ஹெச்சிஎஃப் வந்து இந்த இடத்துல 4ன்றது 1 × 4 பவர் 81 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஹெச்சிஎஃப்ன்றது நமக்கு 1 தானே கிடைக்கும். அப்போ நம்ம இங்க என்ன போட்டுக்கிறோம்? 1ன்னு போட்டுக்கிறோம். புரிஞ்சுச்சா? இங்க 481 எடுத்துக்கூடாது, ஏன்னா இங்க 1, இங்க 1, 1, 1. அப்போ நம்ம என்னென்ன தான் எடுத்துக்கணும்னா 1 தான் காமனா இருக்கு. அப்போ 1 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு எல்சிஎம் என்னன்னு கிடைச்சிச்சு? 4 பவர் 12 அப்படின்றது கிடைச்சிச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பாருங்களேன். ஓகேவா? இப்போ அடுத்த டாபிக்கு போயிடலாம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வேற எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.